இப்போ சில நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு கேப்ஷன் இந்த மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள், டிவிகேவை ஃபாலோ பண்ணுற இல்லை டிவிகே பார்ட்டி ஆதரிக்கிற ஒரு டிவிகேனா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாரு. இது என் அண்ணனுக்கான பதில். அந்த போஸ்ட்டில் சொன்ன மாதிரி சோஷியல் லேர்னிங் தியரி படி சின்ன குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் வந்து தலைவர்களை பார்த்து தான் கற்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மைதான். ஆனால் ஒரு தலைவர் ஸ்டேஜில் நிற்க வச்சு படிங்கன்னு சொல்கிறதும் லட்சக்கணக்கான பிள்ளைங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறதும் அகாடமிக் எக்ஸலன்ஸை தான் ப்ரொமோட் பண்ணதே தவிர இது அக்ரஷனை தூண்டலை, ஆஸ்பிரேஷனை தான் தூண்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் ஆனப்போ நிறைய பசங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்ன மாதிரியும், விராட் கோலியோட ஃபிட்னஸை பார்த்துட்டு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்க விராட் கோலி மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிற மாதிரியும் தான் இது பொருள். அதே ஸ்டேஜில் அவர் பேசின முதல் வார்த்தை, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, நீட்டு தான் உலகம்னு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு படிப்பு மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரே தவிர, நீங்கள் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி பேசலை. எரிக்சனோட ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் பற்றி பேசியிருந்தீங்க. அடோலசன்ஸில் ஐடென்டிட்டி தேடுறது இயல்பு. அந்த ஐடென்டிட்டியை வெறும் ஃபேனாக மட்டும் நிற்க விடாமல் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஒரு சிட்டிசனாக மாற்றுறது தான் தலைவரோட வேலை. அப்படி ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்கிற இளைஞர்களை ஒரு சோசியல் காஸ்க்காக ஒன்று திரட்டுறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள், அடோலசன்ஸில் என்சிசியில் ஜாயின் பண்ண ஒருத்தன் தனக்கான ஐடென்டிட்டியாக சோல்ஜருங்கிற ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறான். அந்த மாதிரி ரேங்க் சிஸ்டத்தை பேன் பண்ணது ஸ்ட்ரெஸ்ஸுக்காக, கரெக்டு தான். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்பேரிசனில் வருது. தலைவர் பண்ணுறது கம்பேரிசன் கிடையாது, அது ரெகக்னிஷன். ஒரு மாணவனை கூட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கௌரவப்படுத்துவது அது அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் குறைக்கும். இது என்னை யாரும் கவனிக்கல அப்படின்னு நினைக்கிற மாணவனுக்கு ஒரு பெரிய வேலிடேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் லைக் நோபல் பிரைஸ், ஆஸ்கர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, இந்த மாதிரி. இதை யாரும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ரெகக்னிஷன் சொல்லுவாங்க. கரூர் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசினது ரொம்ப நல்ல விஷயம். எந்த ஒரு பெரிய இயக்கமும் க்ரோத் பேஸில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், கும்பமேளா மாதிரி ஒரு பெரிய வேர்ல்டு லெவல் ஈவெண்ட்லேயே கூட்டம் கட்டுப்படுத்துறதுல சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்குன்னு அந்த ஈவெண்ட்டை நம்ம தப்பு சொல்ல முடியாது. கிரிட்டிக்டை அக்செப்ட் பண்ணி டிவிக்கே இப்போ வந்து அவங்க ஃபோர்ஸை பலப்படுத்துகிறாங்க, வாலண்டியர்ஸ் ஃபோர்ஸை பலப்படுத்துகிறாங்க. அதை அப்படி தான் லாஜிக்காக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஃபைனலாக, விமர்சனம் தான் சிந்தனையை வளர்க்கும்னு சொன்னீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த விமர்சனம் பயாஸ்டாக இல்லாமல் கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் தலைவர் வர்றது ஸ்டார் பவருக்காக இல்லை, ஒரு சிஸ்டமிக் சேஞ்சுக்காக தான். அது புரியாதனால வர பயம் தான் இந்த மாதிரி லாஜிக்லெஸ் சைக்காலஜிக் ஆர்குமெண்ட்ஸ்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணி நான் எடுத்த பாயிண்ட்ஸு, நோட்ஸ் எல்லாம் வச்சு பேசுனது. இதில் எதெல்லாம் ரைட்டு தப்புன்னு உங்களுக்கு படுதோ தாராளமாக உங்களோட விஷனை கமெண்ட்டில் போடலாம். நான் அந்த விமர்சனத்தை ஏற்க எப்போவுமே தயாராக இருக்கேன். எத்தனை பேர் இதை ரெஸ்பான்சிபிளாக எடுப்பாங்க தெரியாது. நான் உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவன், நீங்கள் கேட்டதுக்காக இதை ஒரு ரெஸ்பான்ஸாக எடுத்து ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே.